உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று அமரர் ஐயா கோவை செழியன் அவர்களின் பிறந்த தினம். இந்த கோவை செழியன் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்துக்கு அப்படி என்ன செஞ்சுட்டாருங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன், நமக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்டேயே இந்த கோவை செழியன் யாருன்னு கேட்டோம்னா அவர்களுக்கு பெருசா பதில் கொடுக்கிற அளவுக்கான நேரமோ இல்லை அதை பற்றிய ஒரு தெளிவோ இருக்காது. காரணம் என்னன்னா, வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டவர்களாகவே நான் கருதுகிறேன். இன்று இத்தனை அரசியல் கட்சிகள் இந்த கொங்கு சமூகத்திலிருந்து வளர்ந்திருக்குன்னா அதற்கு முழுமையான முக்கியமான காரணங்களுள் ஒருவர் ஐயா திரு கோவை செழியன். அவர்களோடு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பேர் தெரியாத எத்தனையோ பேர் இந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்காகவும் இந்த சமூகத்தின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டிருக்காங்க. சிதறி கிடந்த இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தியதில் முதன்மையான பங்கு ஐயா திரு கோவை செழியனுக்கு உண்டு. ஒற்றுமைப்படுத்துவதா? இந்த சமூகம் எப்பவுமே ஒன்னாதானப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சில அறியாமையில் சில முட்டாள்களை போல பலர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கொங்கு வேளாள நாட்டு கவுண்டராகட்டும், இல்ல கொங்கு வேளாள நரம்பு கட்டி கவுண்டராகட்டும், இல்ல கொங்கு வேளாள பால வேளாள கவுண்டராகட்டும், இல்ல கொங்கு வேளாள இன்னும் எத்தனையோ நம்மளுடைய பிரிவுகள் உண்டு. பவளகட்டி கவுண்டராகட்டும், இல்ல திருமுடி கவுண்டராகட்டும், இல்ல தொண்டை வேளாள கவுண்டராகட்டும், இப்படி இந்த கொங்கு வேளாளர்களுடைய சாங்கிய சம்பிரதாயங்களை பின்பற்றும் சமூகங்கள். அது என்னப்பா சாங்கிய சம்பிரதாயங்கள்? நான் செத்தா எனக்கு எப்படி சாங்கியம் பண்ணுவாங்களோ அதை போலவே தான் இப்ப நான் சொன்ன எல்லா உட்பிரிவுகளையும் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு திருமணம்னா எப்படி என்னுடைய சாங்கியம் கொங்கு குடிமகன் தலைமையேற்று கொங்கு வண்ணார் முன்னாடி நின்று அருமை பெரியவர் தாலி எடுத்து கொடுத்து தமிழில் மங்கள வாழ்த்து பாடி நம் திருமணம் நடப்பதை போலவே நான் குறிப்பிட்ட அனைவருடைய திருமணமும் நடக்கும். சோ இப்படி ஒரே மாதிரியான வாழ்வியல் கொண்ட மக்கள், ஒருதாய் மக்கள், சில சின்ன சின்ன வேறுபாடுகளால ஒரு சின்ன ஒரு வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் வாழ்வியல் கலாச்சாரம் அத்தனையும் ஒண்ணுதான். இதே வேளாண்குடி சமூகங்கள் தான் இந்த சமூகங்கள் எல்லாமே. நம்ம வேளாண்குடி சமூகம் மட்டும் சொல்லிட முடியாது. நம்மளுடைய பயிர்களையும் நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா ஆயுதத்தை ஏந்தி போராடும் ஒரு போர்குடி. அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே இல்லை. இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயுதத்தை கீழே போட்டு நம்மளுடைய முன்னோர்களை மறந்து அது இன்றைய காலகட்டங்களுக்கு படிப்பறிவு தான் நமக்கான தெளிவை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட படிப்பறிவை நோக்கி ஓடுறோம். அதற்கு சாட்சியா நிக்கிறது இன்னைக்கும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குலதெய்வ கோவில்லையும் பார்க்கலாம். ஆண் தெய்வங்கள் பெரும்பாலும் இருக்கும். அவர்கள் போர் வீரர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த போர் வீரர்களை எல்லாம் புகழ்ந்து பாடுவதுதான் வள்ளி கும்மி. அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள அப்புறம் பேசுவோம் நம்ம. சோ இப்படியான ஒரு வாழ்வியல் கொண்ட இந்த சமூகங்களை, சிதறி கிடந்த இந்த சமூகங்களை ஒருமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி கொங்கு வேளாளர் என்ற குடையின் கீழ் கொண்டு வந்ததில் பெரும் பங்கு பெற்றவர் ஐயா திரு கோவை செழியன். இவருடைய சாதனைகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கும் போதே தாராபுர பொதுக்கூட்டத்தில் இவர் இந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வேணும்னு அறிவிக்கிறார். ஒரு சிலர் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களே நமக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கூட உங்களுக்கு எழலாம். இதை கேட்டுட்டு இருக்கும்போது கூட இடஒதுக்கீடை வச்சு நம்ம என்னப்பா செஞ்சிடும் முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நம்மை எதிர்ப்பவர்களும் இல்லை, நம்மளை யாரெல்லாம் எதிரியாய் கருதுகிறார்களோ, நம்ம யாரையும் எதிரியா கருதுறது இல்லை, நம்ம கூட இருக்க எல்லாரையும் வளர்த்திடணும்னு நினைக்கிறோம், அனைத்து சமூகத்தையும். அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு ஒரு பெருசா தெரியும் போது நாமும் அதை பற்றிய புரிதலை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாமர கொங்கு வேளாள கவுண்டர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்த்தது இந்த சமூகம் முற்பட்ட வகுப்பிலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் இணைந்ததற்கு பின்னால் தான். ஆக நமக்கான இடஒதுக்கீடு நம்மை மேம்படுத்திக்க உதவுது. இன்றும் ஒரு உழைக்கும் சமூகமா, வேர்வையின் வாசம் தெரிந்த சமூகமா வாழக்கூடியவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள். வசதி வாய்ப்பு நமக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நிலம் நமக்கான ஒரு மூலதனம், நமக்கான ஒரு அடிப்படைப்பு ஒரு விஷயம். அதை மட்டும் என்ற காரணம் கொண்டும் ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்தவன் தேவையில்லாமல் அதை இன்னொருவருக்கு விற்கும் சூழலுக்கு போக மாட்டாங்க. அப்படி வித்துட்டா அது வாழ்ந்த வாழ்க்கைக்கே அடையாளம் இல்லை அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் ஒரு உழைக்கும் மக்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். முன்னொரு காலத்தில் ஆயுதத்தை ஏந்தி நம்மையும் நம் விளைவைத்த பயிரையும் பாதுகாக்க போர் செய்தோம். இன்று படிப்பறிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், உழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பொருளாதாரத்தில் முன்னேற்றி கொண்டே இருக்கிறோம், நம் கூட இருக்கவங்களையும் முன்னேற்றி கொண்டே செல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் சேர்ப்பதற்கு குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் ஐயா திரு கோவை செழியன். மீண்டும் பதிவு பண்றதான், இவர் மட்டுமே குரல் கொடுத்தாரு. நிறைய பேர் அந்த காலங்களில் நமக்கான இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்தாங்க, நேரடியா வேலை செஞ்சாங்க, மறைமுகமா செஞ்சாங்க. ஆனால் ஒரு ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் எழுந்து பேசுகிறார் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். எனக்கான இடஒதுக்கீட்டை கொடு அப்படிங்கிறத முதலில் அறிவிக்கிறார். பின்னாளில் நம் சமூகத்திற்கான ஒரு அமைப்பு வேணும் என்ற பேர்ல கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையை உருவாக்குறாங்க. அந்த பேரவையினுடைய செயல்பாடுதான் இன்று இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும். ஒரு தலைவர்லாம் இன்னைக்கு சாதியே இல்லைன்னு பேசுறாரு இல்லையா, அவரெல்லாம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக உருவெடுக்க காரணம் கோவை செழியன் அவர்கள் எல்லாம் விதைத்த விதைதான். இன்னைக்கு
திமுக கூட்டணியில இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில நம்மளுடைய கொங்கு கட்சிகள் இல்ல, சின்ன சின்ன கட்சிகளா முளைத்து கொண்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கான விதையை எல்லாம் தூவி விட்டு சென்றவர் ஐயா கோவை செழியன். அந்த விதைகள் தான் இன்று மரங்களாக முளைத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அரும்பணியை ஆற்றியவர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த சமூகத்தை வைத்து அவர்கள் எதையுமே சம்பாதிக்கல. அதற்கு மாறா இந்த சமூகத்துக்காக அவங்க இழந்துட்டு தான் போயிருக்காங்க. திரைப்படத்துறையில் பெரிய ஜாம்பவான், எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு படம் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் அவர் சம்பாதித்த பணங்களை எல்லாம் இந்த சமூகத்தின் பார்வையில் இந்த சமூகத்துக்காக செலவு தான் செய்யறாரு. இழந்துட்டாருன்னு சொல்ல முடியாது, செலவு செய்யறார். இன்றும் அந்த அவருடைய பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதுலயும் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதற்கு அந்த இறைவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமா தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஆசீர்வதிக்குது. சேரன் குலத்தில் பிறந்த செம்மல் அவர். அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை அவருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு கொங்குவேலாள கவுண்டனும் நினைத்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம எங்கெல்லாம் கொங்கு திருமண மண்டபம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஐயா திரு கோவை செழியனுக்கும் முத்து கவுண்டருக்கும் ஆடிட்டர் பாலு அவர்களுக்கும் நாம சிலை வைத்து கும்பிட வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம். காரணம், நமக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் முதல் கொண்டு நமக்கான ஒற்றுமையை ஏற்படுத்தும் அனைத்து வேலையும் செய்தவர்கள் இவங்களெல்லாம் மறந்துடவே முடியாது. சோ இதைத்தான் இந்த நாள்ல நம்ம நினைவு கூறணும்னு நினைக்கிறோம். ஐயா திரு கோவை செழியன் அவர்களுடைய புகழ் இனி வரும் காலங்கள்லயும் நாம இன்னைக்கு இருக்கிறோம், இந்த செய்தியை நம்ம கேட்டுட்டு இருப்போம், இல்ல கேட்காம கடந்து போவோம். ஆனால் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம் சமூக ஒற்றுமையை பற்றியும் நம் சமூகத்தினுடைய வாழ்வியல் பற்றியும் கண்டிப்பா சொல்லிக் கொடுப்போம். எந்த சமூகத்தையும் துன்புறுத்தாமல், யாரையும் தாழ்த்தாமல் நாம நம்மளுடைய ஒற்றுமையால் உயர்ந்து கொண்டே இருப்போம். இனி வரும் காலங்களிலும் இந்த கொங்கு சமூகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் எண்ணத்தை விதைத்து கொண்டே இருப்போம். கோவை செழியன் அவர்களின் புகழ் கடைசி கொங்கு வேளாள கவுண்டன் இந்த மண்ணில் வாழும் வரை ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நன்றி. நம்மை போல ஒற்றை வாழ்வியல் கலாச்சாரம் கொண்ட பெரும்பான்மை சமூகம் இந்த தமிழ் மண்ணிலேயே கிடையாது என்பதை மீசை முறுக்கி மீண்டும் ஒரு முறை நாம் ஆணித்தனமாக அனைவருக்கும் எடுத்துரைக்க கடமைப்படுகிறோம். நன்றி. ஆந்திரத்தின் முன்னாள் முதல்வர் NT ராமாராவுக்கு நெருங்கிய நண்பர், மு கருணாநிதி அவர்களின் உயிர் கொடுக்கும் தோழர், எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இறுதி மூச்சு இருக்கும் வரை அம்மு என்றே அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து உரிமையோடு அழைக்கும் அளவிற்கு இவருக்கான முக்கியத்துவம் இருந்தது. இத்தனை சிறப்புகளையும் பெற்றிருந்தும் திரு கோவை செழியன் அவர்கள் இறக்கும் வரை தன் இனத்தின் மீது கொண்ட பற்றை மட்டும் இழக்காமல் இருக்க காரணம், பாமர கொங்கு வேளாள கவுண்டரினத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று அவர் எண்ணிய அந்த எண்ணம் மட்டும்தான். ஐயா கோவை செழியன் அவர்கள் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான், பல முதல்வர்களின் முதலாளி என கொண்டாடப்பட்டவர். அவர் மட்டும் நினைத்திருந்தால் இறுதி மூச்சு இருக்கும் வரை அமைச்சராக இருந்திருக்கலாம். அவர் பதவி சுகங்களுக்கு மாறாக தான் பிறந்த இனத்தை நேசித்து